பேராக்கின் முக்கிய பகுதிகளில் மார்ச் 1 வரை நீர் பங்கீடு. உள்ளூர் வெள்ளை அரிசி கையிருப்பை உறுதி செய்ய புத்ராஜயா 150 மில்லியன் ஒதுக்குகிறது என்றார் முகமது சாபு. பினாங்கு தைப்பூச உண்டியல் மார்ச் 7 கொம்தார் கட்டிடத்தில் எண்ணப்படும். அரசாங்கத்தில் உள்ள முஸ்லிம் அல்லாத தலைவர்கள் இஸ்லாத்தின் நிலைப்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளனர் என்றது அம்னோ. பொழுதுபோக்கு விடுதியில் பாலியல் பெண்ணுக்கு பணத்தை செலவழிக்கும் கணவன், JIM-இல் புகார் கொடுத்த மனைவி. அரசாங்கத்தில் உள்ள முஸ்லிம் அல்லாத தலைவர்கள் இஸ்லாத்தின் நிலைப்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளனர் என்று அம்னோ தலைமை செயலாளர் அஷ்ரப் வஜ்டி டுசுகி கூறியுள்ளார். இஸ்லாத்தின் நிலைப்பாடு மற்றும் மலாய்க்காரர்களின் சிறப்பு சலுகைகள் மற்றும் இதர அம்சங்களில் அரசியல் அமைப்பின் விதிகளை மீறக்கூடாது என்பதில் முஸ்லிம் அல்லாத தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். எனவே முஸ்லிம் அல்லாத விவகாரங்களை கவனிப்பதற்கு அது தொடர்பான அமைச்சர் பதவியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்னோ எதிர்ப்பதாக அஷ்ரப் தெரிவித்தார். முஸ்லிம் அல்லாத அனைத்து அரசாங்க தலைவர்களும் இஸ்லாத்தின் நிலைப்பாடு குறித்த அரசியலமைப்பின் விதிகளை மீறக்கூடாது என்று ஒப்புக்கொண்டுள்ளனர். DAP, PKR, UPKO மற்றும் கபுகான் ரக்யாட் சபா கூட்டமைப்பில் உள்ள கட்சிகள் அல்லது கபுகான் பார்ட்டி சரவா கட்சிகள் அவர்களது முஸ்லிம் அல்லாத தலைவர்கள் மலாய் ஆட்சியாளர்களின் சிறப்பு சலுகைகள் குறித்த அரசியலமைப்பின் விதிகளை ஒருபோதும் மீறமாட்டோம் என்று ஏற்கனவே உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருப்பதையும் அஷ்ரப் சுட்டிக்காட்டினார். முஸ்லிம் அல்லாத சமய விவகாரங்கள் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சரின் கீழ் ஏற்கனவே இருந்து வருவதால் முஸ்லிம் அல்லாத சமய விவகாரங்களை கண்காணிப்பதற்கு ஒரு அமைச்சர் பதவியை உருவாக்குவது தேவையற்ற ஒன்றாகும் என தனது முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டார். இஸ்லாத்தை தவிர்த்து இதர சமயங்களை நிர்வகிப்பதற்கான குறிப்பிட்ட நடைமுறைகளை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் வழங்கவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டால் மட்டுமே முஸ்லிம் அல்லாத சமய விவகாரங்கள் மீதான அமைச்சர் பதவியை உருவாக்க முடியும் என்றும் அவர் கூறிக்கொண்டார். GM Indians பெருமிடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலையில் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சந்தையில் உள்ளூர் வெள்ளை அரிசியின் கையிருப்பு போதுமான அளவு இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் 150 மில்லியன் ரிங்கேட்டை அங்கீகரித்து உள்ளது. விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு அதனை தெரிவித்துள்ளார். 24 மில்லியன் 10 கிலோ உள்ளூர் வெள்ளை அரிசி மூட்டைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் கையிருப்பை உறுதிப்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று அவர் மக்களவையில் தெரிவித்தார். இதற்கிடையில் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்ய விலை உச்சவரம்பு 1 கிலோவிற்கு 2 ரிங்கேட் 60 சென்டாக நிலைநிறுத்தப்படும். அரசாங்கம் அதன் அடுத்த நடவடிக்கையை முடிவு செய்வதற்கு முன் அடுத்த 6 மாதங்களில் முன்னேற்றங்களை கண்காணிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். ஈராயிரத்து 25ஆம் ஆண்டின் பினாங்கு தைப்பூசம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றதற்கு பெரும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து பக்தர்களுக்கும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இவ்வாண்டு தைப்பூசத்தின் இறுதிக்கட்ட பணியாக பினாங்கு தைப்பூசத்தின் உண்டியில் பணம் எண்ணப்படும் நடவடிக்கை மார்ச் 7ஆம் தேதி கொம்தார் கட்டிடத்தின் 5வது மாடியில் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் தலைமையில் நடைபெறும். நிர்வாக காரணங்களினால் உண்டியல் எண்ணும் பணி 3 வாரங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மாற்று இடங்கள், பாதுகாப்பு, தளவாடங்கள் மற்றும் பணத்தை வங்கியில் செலுத்தும் வசதியில்லாத காரணங்களும் இதில் அடங்கும்.
உண்டியல் என்னும் பணி வெளிப்படையாக இருப்பதை உறுதிப்படுத்த உண்டியல் என்னும் பணியில் பங்கேற்க விரும்பும் பக்தர்களுக்காக கூகுள் பாரம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. முதலில் பதிவு செய்பவர்கள் மற்றும் அவர்களின் தகுதி அடிப்படையில் 60 பேர் இதற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். உண்டியல் என்னும் பணி பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் நேரலை செய்யப்படும் என பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பேராக்கின் முக்கிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நீர் விநியோக தடை மார்ச் 1 வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 6 முதல் பேராக்கின் பாத்தாங் பாடாங் மாவட்டத்தின் குறிப்பிடத்தக்க பகுதிகளையும் ஹீலே பேரா மாவட்டத்தின் ஒரு பகுதியையும் உள்ளடக்கிய 50,000 பயனர் கணக்குகளை இந்த நீர் விநியோக தடை பாதித்துள்ளது. இந்த நீர் தடை நெடுகிலும் பயனர்களின் சிரமங்களை போக்க தண்ணீர் டாங்கிகள் நிறுத்தப்படும். அதே சமயம் இன்று நள்ளிரவு தொடங்கி மார்ச் 1 வரை நீர் பங்கீட்டு முறை அமல்படுத்தப்படும் என பேரா நீர் வாரியம் LAP அறிவித்துள்ளது. அதன் அறிக்கையின்படி தாப்பா பீடோர் மற்றும் அவற்றின் சுற்றுப்புறங்களின் முழு பகுதிகளையும் உள்ளடக்கிய பாத்தாங் பாடாங் மாவட்டத்திற்கு நீர் பங்கீடு கிடைக்காத தேதிகளாக பிப்ரவரி 14, 15, 18, 19, 22, 23, 26 மற்றும் 27 அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சுமார் 14 பகுதிகளை உள்ளடக்கிய ஹீலிப்பேரா மாவட்டத்திற்கு பிப்ரவரி 16 மற்றும் 17, பிப்ரவரி 20 மற்றும் 21, பிப்ரவரி 24 மற்றும் 25 மற்றும் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய தேதிகளில் நீர் விநியோகத்தின் போது நீர் விநியோகம் கிடைக்காது. ஹீலிப்பேரா மாவட்டத்தில் நீர் பங்கீட்டால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கம்போங் படாங் தேம்பா, கம்போங் செலாபா டாலாம், கம்போங் பஞ்சார், பாத்தா ராபேட், பக்கான் பாரு, கம்போங் பஹாக்யா, தாமான் மல்லோர், முக்கிம் சுங்காய் மானேக், முக்கிம் லாபு கூவோங் மற்றும் பல பகுதிகள் அடங்கும். தாப்பாவில் உள்ள புக்கிட் தமோ நீர் சுத்திகரிப்பு நிலையம் அதன் அசல் உற்பத்தி திறனில் 70% மட்டுமே இயங்குவதாலேயே நீர் பங்கீடு செய்யப்படுகிறது. இது குறித்து மேல் விவரங்களை லிம்பாகா ஆயர்பேரா சமூக அகப்பக்கங்களின் வழி காணலாம். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். பொழுதுபோக்கு விடுதியில் வாடிக்கை உபசரிப்பாளரான வியட்நாமிய பெண்ணுக்கு பணத்தை செலவழிக்கும் கணவரின் நடவடிக்கையில் ஏமாற்றமடைந்த மனைவி இது குறித்து மலேசிய குடிநுழைவுத்துறையிடம் புகார் செய்துள்ளார். கடந்த ஒரு ஆண்டு காலமாக ஸ்ரீபுத்தாலிங்கில் உள்ள பொழுதுபோக்கு மையத்திற்கு செல்லும் தனது கணவரின் பழக்கத்தினால் 30 வயதுடைய அவரது மனைவி குடிநுழைவுத்துறையிடம் புகார் செய்ததை கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குனர் வான் முகமது சௌஃபி வான் யூசுப் உறுதிப்படுத்தினார். தனது சம்பளத்தை அந்த பொழுதுபோக்கு விடுதியில் செலவழித்து முடித்துவிட்ட பின்னர் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்தாலும் அதனையும் செலவு செய்து விடுவதாக அப்பெண் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பின்னிரவு மணி 12:40 அளவில் கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை அந்த பொழுதுபோக்கு விடுதியில் சோதனை நடத்தியது. அந்த நடவடிக்கையில் 20 முதல் 30 வயதுடைய 27 வெளிநாட்டு பெண்கள் மற்றும் உள்நாட்டு பெண்கள் உட்பட 34 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண்கள் விசாரணைக்காக புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர்.